வணக்கம். இந்த பதிவில் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை 12 வீடுகளில் அமர்ந்தாலும் சுக்கிர தசை நடப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மிதுன லக்னம் உபய லக்னம். அதே போல் இந்த உபயம் என்பது இங்கே இதற்கு அதிபதியாக வரவர் புதன். அதே போல் இது பஞ்சபூத தத்துவத்தின் படி இது காற்று ராசியாக வரும். இதனுடைய நண்பர்கள்னு நாம் பார்க்கும்போது சூரியன், அதே போல் சனி, ராகு, தேய்பிறை சந்திரன், புதன் இவர்கள் எல்லாமே நண்பர்களாக வருவாங்க. பகைவர்னு பார்க்கும்போது இங்கே சந்திரன், செவ்வாய், அடுத்ததாக இங்கே கேது, இவர்கள் எல்லாமே வளர்பிறை சந்திரன், இவர்கள் எல்லாமே இங்கே பகைவர்களாக வருவாங்க. இந்த சுக்கிரன் 5க்கும் 12க்கும் உடையவராக வருவார். உங்களுடைய பூர்வீகத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், காதல், இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். 12ஆம் இடம் உங்களுடைய படுக்கை அறை சுகம். அதே போல் ஒரு நாளினுடைய இறுதி, வாழ்க்கையினுடைய இறுதி, தொலைதூர பயணங்கள், வெளிநாடு, இது போன்ற விரய செலவுகள், இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். இந்த 5, 12ஆம் இடத்திற்கு அதிபதிகளாக இந்த சுக்கிரன் வருவாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர தசையானது 20 வருட காலங்கள் உங்களுடைய நண்பருடைய தசை தான். இந்த சுக்கிரன் உங்களுக்கு நண்பர். அந்த வகையில் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு ரீதியிலும் 12ஆம் வீட்டு ரீதியிலும் நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவராக தான் இருப்பார். வெளிநாட்டு தொடர்புகள், நல்ல குழந்தை, பூர்வீக அமைப்பு, இதெல்லாமே சொத்துக்கள், இதெல்லாமே தரக்கூடியவராக இந்த சுக்கிரன் வருவார். அந்த வகையில் இங்கே உங்களுடைய லக்னத்தில் சுக்கிரன் அமையப்பெற்றிருந்தால் உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்திருக்கிறாரு என்ற அமைப்பின் பிரகாரம் உங்களுடைய நண்பர். அந்த வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், அதே போல் நட்பு, உங்களுடைய சுற்று வட்டாரம், இதனுடைய அமைப்புகள், அதே போல் உங்களுடைய குழந்தைகள் இதன் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்பு பெற்றவர்களாகவும் உங்களுடைய பூர்வ புண்ணிய அமைப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பிறவியிலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள், சொத்து நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. 2ஆம் இடம் வாக்கு வருமானம் ஸ்தானத்தில் 5ஆம் பாவாதி போய் அமர்றாரு. அதனால் வெளிநாட்டின் மூலயமாக லாபகரமான ஒரு அமைப்பு, அதன் மூலயமாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பும். 2இல் சுக்கிரன் அமைப்பெற்று இது பகைத்தன்மையாக இருந்தாலும் கூட 5ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்தில் அமருது என்பது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும். அதே போல் வருமான அமைப்புகள்லையும் வார்த்தைகள் ரீதியிலும் நல்ல ஒரு அமைப்பு. கொஞ்சம் முரண்பாடுகளான அமைப்புகள், ஏன்னா இங்கே பகைத்தன்மை அடைகிறதுனால உங்களுடைய முரண்பாடுகள் சற்று குழந்தைகள் ரீதியிலும் வெளி பயணிகள் ரீதியிலும் முரண்பாடுகள் கொஞ்சம் இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சிம்மத்தில் அமர்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி சிம்மத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அவர் அமர்றாரு. பொதுவாக உங்களுடைய 5ஆம் பாவாதி முயற்சி ஸ்தானத்தில் பகை நிலைமையில் அமர்வது என்பது ஓரளவுக்கு நன்மை தான். ஏன்னா இது சூரியனுடைய வீடாக வர்றதுனால இது சூரியன் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். இதன் மூலமாக ஒரு சில நன்மைகள் இருக்கக்கூடும். அதே போல் அங்கே 3இல் பகை பெற்ற சுக்கிரன் அமைப்பெறுவது என்பது குழந்தைகள் ரீதியில் இந்த 3ஆம் இடம்ன்றதுனால சில கஷ்டங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 4ஆம் இடம் நீச்சம் பெற்று இங்கே அமரக்கூடாது. குழந்தைகளுடைய அமைப்புகள் இங்கே பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடமா இந்த 4ஆம் இடத்தில் அவர்களுடைய ஆரோக்கியம்,
அதே போல் வெளிநாடு இது போல தொடர்புகளில் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்புகள், வண்டி வாகனம் மூலயமாக செலவினங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இங்கே 4ல் அமரக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக தருவார். 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தை பார்ப்பார். மூத்தவர் வகையில் அனுகூலம், சொத்து சேர்க்கையின் மூலமாக அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதர வகையில் நன்மை, அபில ஆசைகள் 11ஆம் இடம்ன்றது மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் வெளிப்படக்கூடியது. இது சுக்கிரன் பார்க்கறதுனால அது சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த சுக்கிரன் 5ஆம் பாவத்தில் அமர நல்ல குழந்தைகள் அமைவாங்க. உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல அமைப்புகள், காதல் செய்பவர்களுக்கு இங்கே புதனுடைய நிலைமையும் பொறுத்து நன்மைகள், அவர் காதல் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக இங்கே ஏற்படும். 6ஆம் இடம் 6ல் வந்து சுக்கிரன் இங்கே வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வை செய்வார். அதனால் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஒரு சிறப்பு. ஏன்னா இது வந்து உங்களுடைய 12ஆம் இடம் வந்து சுக்கிரன் தன்னுடைய வீட்டையே அவர் பார்க்குறாரு. வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமாக, அதுவும் இது காலர் புருஷனுக்கு 8ஆம் இடம் வந்து வெளிநாட்டு தொடர்பை குறிக்கக்கூடிய இடம். இங்கே சுக்கிரன் அமரும்போது 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் அமராது. அதன் வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடுகளில் வேலையில் இருப்பவர்களுக்கு இது நன்மை தரக்கூடிய ஒரு இடமா கண்டிப்பாக அமையும். வெளிதூர பயணங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ல் சுக்கிரன் இருக்கார், லக்னத்தை பார்ப்பார். 7ல் அமையப்பெற்ற சுக்கிரன் இது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் இது கண்டத்தை தராது. வலுப்பெற்று அமரக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் இது பாதிப்பு தரும். 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார். அதே போல் நண்பர்கள், கணவன் மனைவி உறவுகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். 8ல் சுக்கிரன் தன்னுடைய நண்பர் வீட்டில் தான் அங்கே அமர்றாரு. தொழில் அமைப்புகளில் திடீர் திருப்பங்களை, திடீர் மாற்றங்களை இங்கே அமரக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக தருவார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கும்பத்தில் அமர்றாரு. இது சிறப்பு. 9ல் பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் சிறப்பான நன்மைகளையும் தெய்வ அருளும் மனரீதியில் நல்ல ஒரு அமைப்பையும், அதே போல் உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைய பெற்றவர்களும் தெய்வ அனுகூலம் பெற்றவர்களாக இங்கே அமரக்கூடிய சுக்கிரன் தருவார். நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் இங்கே வந்து 1, 5, 9 வலுப்பெற்று அமரப்பெறும். 10ஆம் இடம் 10ல் சுக்கிரன் வெளிநாட்டு மூலயமாக தொழில், வணிகம், அதன் மூலயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே தரக்கூடிய ஒரு அமைப்பு. லாபகரமான ஒரு அமைப்புகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் தருவார். 11ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி போய் 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் லாபகரமான ஒரு அமைப்பு, அவர்களுக்காக பொருள் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இங்கே 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் தருவார். 12ஆம் இடம் 12ஆம் இடத்துல வலுப்பெற்று அமையப்பெற்றால் வெளிநாட்டு வாழ்க்கையை கண்டிப்பாக தருவார். வெளிநாட்டில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி 20 வருட காலங்களும் கண்டிப்பாக வெளிநாட்டின் வாழ்க்கையின் மூலயமாக பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் நேராக வந்து 6ஆம் இடத்தையே பார்வை செய்கிறார். வெளிநாட்டின் மூலயமாக வெளிநாட்டிலே குடியுரிமை வாங்கி அங்கே வேலை பார்த்து அங்கே வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 20 வருட காலங்களும் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் நண்பர் என்பதனால செவ்வாயினுடைய பார்வையும், சனி நண்பர் என்றாலும் சுக்கிரனுக்கு பார்வையும் நெருங்கி ஆட்சி உச்சம் பெறாத நிலையில் ராகு கேதுக்கள் இணையாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். சுக்கிரன் என்பது பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அழகிய பெண்கள் சுக்கிரனுடைய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி அமையுன்றதை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பெண்களுக்கு செவ்வாயும் பார்க்கணும், சுக்கிரனையும் பார்க்கணும். ஆண்களுக்கு சுக்கிரனும் 7ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். அதே போல் இந்த சுக்கிரன் அழகிய பெண்கள், வாகனம், லக்ஸரியான லைஃப், அதே போல் உங்களுடைய உயிர் அணுக்களை குறிக்கக்கூடிய
அமைப்பை வந்து சுக்கிரன் தான் தருவார். அந்த வகையில் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கும். குரு சுக்கிரன் இவர்கள் இருவரும் வலுப்பெற்று நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாலே அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்தல. தனாதிபதி சுக்கிரன் தனகாரகன் வந்து குருன்னா சுக்கிரன் வந்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, ஒரு இவ்வுலக அருளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சுக்கிரன் தருவார். அந்த வகையில் குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு அவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு நல்ல இடங்களில் அமைப்பெற்று இருந்தாருங்கன்னா இந்த 2 இயற்கை சுபர்களுடைய தசா காலங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு அமைப்பை தரும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.